ஆனால் இங்கு லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டும் சுமார் 16-17 வருடங்கள் வந்தும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இதில் நீதி கிடைக்கும் என்று நம்புவதாக இருந்தால் இதைவிட முட்டாள்கள் உலகத்தில் எங்கும் இருக்க முடியாது. அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் எல்லாமே ஆபாசமான கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பிரயோகித்து அங்கு நினைவேந்தலில் ஈடுபட்டிருந்தவர்களை அவதூறாக பேசினார்கள், விமர்சித்தார்கள், ஏசினார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நாங்கள் 100 ஆப்பிள் பழம் அல்லது தேங்காய் எது வாங்கினாலும் ஓரிரண்டு கெட்டு இருக்கும். அந்த கெட்டு நாசமாக தான் அது வந்த நாசகார சக்தி. நாமல் என்பவர் ஒரு முட்டாள் மடையன். பிள்ளையன் என்பவர் யார்? வாகனத்தை கலட்டி போட்டு ஒரு பரதேசி. அவரால் ஒரு ஆணையும் புடுங்கவில்லை. அப்படியாக இருந்தால் 5 வருட காலம் ஏன் வெற்றி பெற முடியவில்லை இவர்களுக்கு? நீங்கள் தொடர்ந்து கொள்கை குறிக்கோள் ஏன் என்ன நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நீங்கள் பார்லிமெண்டத்தில் இருந்து சொன்னார், சீமான் நான் துப்பாக்கியை கொண்டு வந்திருந்தால் உன்னை சுட்டு கொண்டிருப்பேன் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். இது சற்று தமிழ் மக்கள் மத்தியில் கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மடையர்களையும் முட்டாள்களையும் பைத்தியக்காரர்களையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பார்கள். லூசுகளையும் அனுப்பிவிடாதீர்கள். அனுப்பினால் உங்களுக்கும் லூஸ் தான் பிடிக்கும். எனவே அந்த மத்திய பகுதி மக்களை ஏசுவதற்காக சீமானை அவர் சில வேளை பேசியிருக்கலாம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவரால் எதுவும் செய்ய முடியாது. சுடுவதற்கு அவரால் முடியாது. துப்பாக்கி இல்லை. தங்கத்தை சுடலாம், வேற எதையும் சுட முடியாது. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். லங்காஸ்ட்ரீ நேர்களுக்கு வணக்கம். நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியாக இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்று எம்மோடு சமகால அரசியல் ரீதியான விடயங்களை பேசுவதற்கு இணைந்திருக்கின்றார் எமது தலைமுறை கட்சி தலைவர் சிதம்பரம் கருணாநிதி. வணக்கம். வணக்கம். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விற்காக கொழும்பிலிருந்து நீங்கள் முள்ளிவாய்க்கால் சென்றிருந்தீர்கள். இதற்கு முன்பதாக நீங்கள் சென்றில்லை, ஆனால் இந்த வருடம் சென்றீர்கள். என்ன தோழிச்சு போகணும்னு ஆசைப்பட்டே போனேன். எப்படி இருந்தது? உண்மையாகவே மே 18 இந்த முறை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் எப்படி நடந்தது? உண்மையாகவே பாதுகாப்பாக இருந்ததா அல்லது போலீசாருடைய இடையூறுகள் எதுவும் ஏற்பட்டதா? அது சம்பந்தமா சொல்லுவோம். இந்த நாட்டு மக்களுக்கு அந்த நினைவேந்தல் நடைபெறுவது ஏன் என்பது புரியவில்லை. அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிரபாகரனுக்காக இறந்த தமிழில் விடுதலை புலிகள் தலைவருக்காக செய்யப்படுகிறது என்றுதான் எதிர்பார்க்கின்றார்கள். சிங்கள இனம் இனவாதிகள், சிங்கள இனம் அல்ல, இனவாதத்தை கக்குபவர்கள், தமிழர்களுக்கு எதிரானவர்கள், பௌத்தத்தை எதிர்ப்பவர்கள். நிச்சயமாக. ஏனெனில் புத்தன் அப்படி சொல்லவில்லை எதுவுமே. அவர்கள் பௌத்தர்களாக இருக்கலாம். புத்தரின் போதனைகளை எதிர்ப்பவர்கள், பின்பற்றாதவர்கள், பௌத்த மத வழிபாடுகளில் ஈடுபடாதவர்கள் தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். அது ஏன் அது நாங்கள் கொண்டாடவில்லை? அது அந்த நினைவேந்தலை அவர்கள் நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று நினைக்கின்றார்கள். அது நினைவேந்தல். அங்குள்ள மக்களை அன்றைய யுத்த காலத்தில் அன்றைய ஜனாதிபதி ராஜபக்ச போன்ற சில தீய சக்திகள் மக்கள் அனைவரும் ஓரிடத்துக்கு வாருங்கள் என்றார்கள். மக்கள் அதை நம்பி பாதுகாப்பு கிடைக்கும் என்ற சிந்தனையோடு வந்தார்கள். 2009 அந்த நேரத்திலே குண்டு போட்டு லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். நாங்கள் கண்ணால் காணவில்லை, பார்க்கவும் இல்லை. ஆனால் இந்த கருத்தை இலங்கையில் பெரும்பான்மை சமூகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. சமூகத்திற்கு தெரியாது, இது எனக்கே தெரியாது. நான் கொழும்பில் இருந்தேன் அப்போது. எனவே யாருக்கும் தெரியாது. அங்குள்ள இராணுவத்துக்கும் இறந்தவர்களுக்கும் சில கண்ணால் கண்ட சாட்சிகளுக்கும் தான் அது தெரியும். ஆகவே அவர்கள் அளிக்கப்பட்ட தினத்தை தான் நாங்கள் ஒரு நினைவேந்தலாக பங்கு போய் செய்கின்றோமே தவிர, விளக்கு பத்த வைத்து அவர்கள் மரியாதை கொடுக்கின்றோமே தவிர, இது இயக்கங்கள் சம்பந்தமானது இல்லை என்பதை அனைவரும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். முட்டாள்தனமாக செயல்படாதீர்கள். ஆனால் இன்று வரை பாருங்கள், இப்ப சோசியல் மீடியாவிலையும் இந்த நினைவேந்தல் சம்பந்தமான புகைப்படங்களை எங்காவது பகிரும் போது அதற்கு கீழே இருக்கின்ற சிங்களவருடைய கமெண்ட் எப்படி இருக்கின்றால், தீவிரவாதிகளை நீங்கள் கொண்டாடுகின்றீர்கள், தீவிரவாதிகளை ஞாபகப்படுத்துகின்றீர்கள், அன்று கொல்லப்பட்டவர்கள் யாரும் தீவிரவாதிகள் என்ற கருத்தை முன்வைக்கின்றார்கள். அதைத்தான் ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறினேன். இவர்கள் பௌத்தத்தை உண்மையாகவே பின்பற்றவில்லை. சிங்கள கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பின்பற்றாதவர்கள், போலியான சமயத்தை வளர்ப்பவர்கள். யாராக இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு இறந்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். எனவே அவ்வாறான சிங்கள சகோதரர்கள் நான் ஒன்று கூற விரும்புகின்றேன். அது கிறிஸ்தவ சிங்களவர்களாக இருந்தாலும் சரி, துட்டகைமுனை எல்லாளன் என்று இலங்கையில் 2 அரசர்கள் இருந்தார்கள். அன்று யாழ்ப்பாணத்தை ஆண்டவர் எல்லாளனும் அனுராதபுரத்திலே துட்டகைமுனும் இருந்தார்கள். இருவருக்கும் நாட்டுக்கும் 2 பிரிவுக்கும் போர் ஏற்படுவதற்காக தயார் செய்யப்பட்டது.
அப்போது எல்லாரும் வயோதிபராக இருந்த கால போதிலும் அவர் கூறினார், 2 நாடுகளும் 2 பிரிவுகளாக நாங்கள் 2 பகுதியிலிருந்து போரிட்டோமையாக இருந்தால் எம்முடைய பகுதி எம்முடைய மக்கள் அழிவார்கள். ஆகவே நாம் இருவரும் சண்டை பிடிப்போம், அதில் வெற்றி பெறுபவருக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். எனவே இவர் வயோதிபர் என்பதால் யானையிலிருந்து சண்டை பிடிக்கும் போது தவறி விழுந்து இறந்ததாகத்தான் வரலாறு கூறுகின்றது. ஆனால் அந்த இழந்த இடத்திலே அவருக்கு சிலை வைக்கப்பட்டது. யாரால் வைக்கப்பட்டது? தமிழர்களாலோ வடக்கில் உள்ள யாழ்ப்பாணத்தில் வைக்கவில்லை, துட்டகை முன்னால் வைக்கப்பட்டது. அந்த இடத்தில் யார் சென்றாலும் அந்த காலத்தில் அரசனுடைய ஒரு சட்டமாக இருந்தது, கட்டாயமாக வாகனத்தில் செல்லும் போது எழுந்திருக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும் என்று. எனவே அந்த அரசரை பின்பற்றுங்கள், அந்த புத்தியை பாருங்கள், அவருடைய எண்ணத்தை பாருங்கள். போரில் தோல்வியுற்றாலும் அவருக்கு கௌரவத்தை கொடுத்தார். எனவே அவர் உண்மையான பௌத்தன், உண்மையாகவே புத்தரை பின்பற்றுபவர். இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டில் இருப்பார்களே, ஆனால் இந்த நாட்டில் இனவாதம் வராது. இந்த மடையர்கள், நீங்கள் கூறும் மடையர்கள், போலியாக எழுதுபவர்கள், தமிழர்களுக்கு இனவாதத்தை உண்டு பண்ணுபவர்களுக்குத்தான் நான் இதை கூறுகின்றேன், எல்லோருக்கும் அல்ல. அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டிருந்தீர்கள். அங்கு நிலவரம் எப்படி இருந்தது? மக்களை பார்க்கும் போது மிக சோகமாகவும், தன்னுடைய உறவுகள், சகோதரர்கள் அல்லது அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், இவர்கள் இழப்பு மிக ஒரு பெரிய சோகத்தை பார்க்க முடிந்தது. ஒரு மரண வீட்டுக்கு நாம் சென்றால் எப்படியோ அதுபோல் இருந்தது. 17 வருடங்கள் தாண்டியும் இன்னமும் அந்த வலி வேதனையோடு அவர் வலிவேதனை மாத்திரமல்லாமல் அதற்கு எவ்விதமான தீர்வும் கிடைக்கவில்லை. இலங்கையில் தீர்வு கிடைக்கவில்லை என்பதற்காக தான் ஐக்கிய நாடு சபைக்கு சென்றார்கள், அங்கும் இல்லை. ஆனால் இலங்கையிலே கோட்டாபே விரட்டப்பட்ட போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அவருடைய மெய்ப்பாதுகாவலரும் அடித்துக் கொல்லப்பட்டார்கள். 5 வருடம் செல்லவில்லை, அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது, மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கு லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டும் சுமார் 16-17 வருடங்கள் வந்தும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இதில் நீதி கிடைக்கும் என்று நம்புவதாக இருந்தால் இதைவிட முட்டாள்கள் உலகத்தில் எங்கும் இருக்க முடியாது. எங்கே நீதி? ஒருபோதும் கிடைக்க போவதில்லை. அதிகாரம் அங்கே இருப்பது வீட்டோ மூவருக்குத்தான் இருக்கின்றது, சீனா, ரஷ்யா, அமெரிக்கா. இவர்கள் மூவருமே எங்கள் யுத்தத்துக்கு சார்பாக இருந்தவர்கள் அரசாங்கத்துக்கு. எனவே எவ்விதமான தீர்மானமும் அங்கு எடுக்க போவது கிடையாது. அப்படியே தீர்மானம் வந்தாலும் தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தினூடாக அவைகள் இடைநிறுத்தப்படும். எனவே ஒரு போலியான காலதாமதமாகவே நான் பார்க்கிறேன் ஐக்கிய நாடு சபையின் இவ்வாறான ஒரு நிலைமை. மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றதைப் போலவே கொழும்பு வெள்ளவாத்தை கடற்கரையிலும் ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டது. இது முதலாவது தடவை அல்ல, 4வது வருடமாக இடம்பெறுகின்றது. காலி முகத்தடல் அறகலை ஆர்ப்பாட்ட காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, 4வது வருடமும் செய்யப்படுகின்றது. கடந்த வருடமும் இதற்கு ஒரு குழுவினர் வந்து எதிர்ப்பை வெளியிட்டார்கள். அதே குழு இந்த முறையும் சற்று புதியவர்களையும் இணைத்துக் கொண்டு வந்து இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்கு எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார்கள். நான் நினைக்கிற அந்த காணொலி காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். நீங்கள் அப்பொழுது முள்ளிவாய்க்கால் இருந்தீர்கள், ஆனால் இங்கு நடந்ததை பார்த்திருப்பீர்கள். அப்பொழுது அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் எல்லாமே ஆபாசமான கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பிரயோகித்து அங்கு நினைவேந்தலில் ஈடுபட்டிருந்தவர்களை அவதூறாக பேசினார்கள், விமர்சித்தார்கள், ஏசினார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நான் முன்பு கூற இருந்த ஒரு முக்கியமான விடயத்தை நான் மறந்துவிட்டேன். முதற்கண் இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தமிழர்களாகிய நாம் எங்களுக்கு நிம்மதியாக, நியாயமாக, நேர்மையாக, தைரியமாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்திற்காக முதற்கண் என்னுடைய நன்றியை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தோடு. எனவே கொழும்பிலும் அவர்கள் செய்தார்கள். எனவே இவ்வாறான தரங்கட்ட சில காடையர்கள், நாங்கள் அந்த சமூகத்தையோ அந்த மொழியோ நாங்கள் பேச விரும்பவில்லை, காடையர்கள், பௌத்த மதத்தை பின்பற்றாதவர்கள், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றாதவர்கள், சிங்களவர்கள். எனவே அந்த ஒரு சிறிய கூட்டம் தான் இப்படி செய்கிறதே ஒழிய நாட்டில் உள்ள சிங்கள மக்கள் அல்ல என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். மிக நல்ல மக்கள் அது இருக்கின்றார்கள். அதற்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு பிரச்சனை வராமல் இருப்பது பாதுகாப்பு தமிழர்களுக்கு கொடுத்தது சிங்கள போலீஸ், தமிழர்கள் அல்ல, சிங்கள போலீசார்கள். அனைவரும் சிங்களவர்கள். எனவே அவர்கள் எங்களை பாதுகாக்கின்றார்கள். எனவே நல்லவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் 100 ஆப்பிள் பழம் அல்லது தேங்காய் எது வாங்கினாலும் 1-2 கெட்டு இருக்கும். அந்த கெட்டு நாசமாக தான் அது வந்த நாசகார சக்திகள். இப்போ நீங்கள் கொழும்பை சேர்ந்தவர், ரைட்? கொழும்பில் தான் இருக்கிறீர்கள். ஏன் கொழும்பு வெள்ளவத்தையில் இருந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் செல்லாமல்? இங்கு உண்மையாகவே நினைவேந்தல் என்று எதுவும் கிடையாது. நீங்கள் விளக்கை பற்ற வைத்து கடலுக்கு செல்லுகிறீர்கள். நான் அதை உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை.
உண்மையாக பாதிக்கப்பட்ட இடத்திற்கு தான் நாங்கள் செல்ல வேண்டும். ஆனால் இங்கு போக முடியாதவர்களும் இருக்கிறார்கள் தானே, அவர்களுக்காக கொழும்பில் ஒரு நிகழ்வு. போக முடியாது என்பது எதுவுமே கிடையாது. நினைத்தால் போகலாம். வயிற்று வலிக்கு காதில் மருந்து ஊற்ற முடியாது, வயிற்றுக்குத்தான் மருந்து ஊற்ற குடிக்க வேண்டும். காலிலே புண் இருந்தால் காலுக்கோ கழுத்துக்கோ காதுக்கோ தலைக்கோ மருந்து கட்ட முடியாது, காலுக்குத்தான் கட்ட வேண்டும். எனவே இறந்தது எங்கே? முள்ளிவாய்க்கால், அங்குதான் சேர வேண்டும். இது என்னுடைய கொள்கை, தனிப்பட்ட கருத்து, அபிப்பிராயம். இதுதான் உண்மையும் கூட. என்னுடைய மாத்திரமல்ல, இதுவே உண்மை. நான் அதனால் வெள்ளவத்தில் கடந்த முறை பார்த்தேன், ஒரு கொழும்பிலே கோட்டும் யாழ்ப்பாணத்தில் வேட்டி கட்டி கொண்டிருக்கிறார் விட்டு. போன முறை வந்தார், வந்து ஏதோ அங்கு எங்களை ஓடினார். இந்த முறை அவரை காணவில்லை, ஏனென்று தெரியவில்லை. அரசாங்கத்துக்கு பயந்து கொண்டா, அரசாங்கத்துக்கு வாள் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. மட்டக்களப்பில் ஒரு நூலக திறப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டிருந்தார். ஏற்கனவே அவர்கள் மே மாதம் கூறினார்கள், மே 1ஆம் தேதி 1ஆம் தேதி கூறினார்கள், வடகிழக்கில் இனிமேல் NPP கால் பதிக்க விடமாட்டோம் என்றார்கள். எனவே 20 நாள் செல்லவில்லை, தன்னுடைய கொள்கை, குறிக்கோள், எதிர்காலம், கோட்பாடு அனைத்தையும் இழந்து கேவலமான நிலையிலே ஜனாதிபதிக்கு பின்னால், அந்த எஜமானுக்கு பின்னால் நாய் போவதை போல் வந்து நிற்கிறார். அவருக்கு சம்பந்தமே இல்லை அங்கு. உண்மையாகவே அவ்வாறு பேசிய ஒருவர் ஜனாதிபதியும் விமர்சித்தார். விமர்சித்து விட்டு அங்கே வந்து மேடையில் அமர்ந்திருப்பது. அவர் தான் அந்த திரை சிலை நீக்கம் செய்தார். மானங்கட்டவங்க எதுவும் செய்யலாம் தான். நானாக இருந்தால் நான் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக, ஜனாதிபதிக்கு எதிராக பேசியிருந்தால் எக்காரணம் கொண்டு மறைத்தால் நான் செல்ல மாட்டேன். காரணம், வெக்கம், மானம், ரோசம், சூடு சொரணை இருக்கின்றது என்னுடைய சரீரத்திலே. ஆகவே நாங்கள் அப்படி செல்ல மாட்டோம். பேசினால் ஒதுங்கி விடுவோம். இப்போதும் உங்களுக்கு கூறுகிறேன், இதோ லட்சக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுக்கு கூறுகிறேன், என்றாவது ஒரு நிகழ்வில், நான் செல்லும் நிகழ்வுக்கு போன்ற சமூக விரோதிகள், சமூக துரோகிகள் வருவார்களே ஆனால் உடனடியாக அந்த நாட்களில் இருந்து சென்று விடுவேன். நீங்கள் தொடர்ந்து கொள்கை, குறிக்கோள், ஏன் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நீங்கள் தமிழ் சமூகத்துக்கு துரோகிகள், அவர்கள் விரோதிகள். கொழும்பிலே ஒன்றும் யாழ்ப்பாணத்தில் ஒன்றும் பேசுகின்றவர்கள். சிங்கள மக்கள் அங்கு வரக்கூடாது என்று வவுனியாவிலே கூறுகிறார். தன்னுடைய மருமகள், சிங்கள மருமகளை வீட்டிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார். நான் இனவாதி அல்ல. அப்படியான ஒரு நிலை இருந்தால் நீ அடக்கி வாசிக்க வேண்டும். எனவே இது பிழையான செயல். இவ்வாறாக அதை பேச எனக்கு உரிமை இருக்கின்றது, மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், மற்ற தமிழர்களுக்கு உரிமை இருக்கின்றது. எனவே உங்கள் வீட்டிலே ஓட்டை வைத்துக் கொண்டு நீங்கள் அடுத்தவன் ஓட்டை நிரப்ப போகாதீர்கள். வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் இது. இவருக்கு வடக்கை பற்றி பேசுவதற்கு எவ்விதமான அருகதையும் இல்லை. வடக்கை இவருக்கு பாரம் கொடுத்த முதலமைச்சர் போட்டியிடுவதாக கூறிக்கொண்டு அழகிறார். இப்போது முதலமைச்சர் பதவி கிடைத்தால் வடக்கிலே சிங்கள குடியேற்றம் அரசாங்கம் செய்யாது, தான் செய்வார், வேறு யாரும் அல்ல. என்ன அமைதியாகிவிட்டீர்கள்? ஜனாதிபதி சட்டத்தரணி எனும் பிச்சை போட்ட பின்புதான் அங்கே விகாரை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. எதுவும் பேசவில்லை, அமைதியாக இருந்தார். அப்போது நீங்கள் பேசியிருக்க வேண்டும். எனவே அங்கே சிங்கள குடியேற்றத்திற்கு இந்த அரசாங்கமோ இராணுவமோ காரணம் இல்லை. கடந்த முதலமைச்சராக இருந்த விக்னேஸ்வரன், அவரும் சிங்கள குடும்பத்தில் திருமணம் செய்தவர்கள். இவரும் தான் காரணம் என்று நான் நினைக்கின்றேன். நினைக்கவில்லை, கூறுகிறேன் தைரியமாக. ஏன் நீங்கள் அப்போதெல்லாம் பேசவில்லை? இதற்கு இவர்கள் இடம் கொடுத்து விட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் சிங்கள குடியேற்றத்திற்கு விரோதம் என்றும் கூறவில்லை, வருவது எங்களுக்கு சரிப்பில்லை, எதுவும் நாங்கள் கூறவில்லை. ஆனால் அதை பேசுவதற்கு அதிகாரமும், வெக்கம், மானம், ரோசம், சூடு சரணை உள்ள தமிழன் என்ற ரீதியிலே எனக்கு பேசுவதற்கு அதிகாரம் இருக்கின்றதே ஒழிய விக்னேஸ்வரனுக்கோ கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மக்களே, தயவு செய்து இவ்வாறான தமிழர் துரோகிகளுக்கு வாக்களித்து மீண்டும் உங்களுடைய அனைத்தையும் இழந்து விடாதீர்கள். இழப்பதற்கு தமிழனுக்கு எதுவும் இல்லை. வடக்கிலே அனைத்து விளந்த நிலையிலே ஒரு சிறிய பிரதேசம் என்று இருக்கின்றது. அந்த பிரதேசத்தையும் இவர்கள் உங்களுக்கு காட்டி கொடுத்து அங்கு மக்களை கொண்டு குடியேற்றுவார்கள். இவர்களுடைய எதிர்பார்ப்பு வேறு. தயவு செய்து சிந்தியுங்கள். மடையர்களையும், முட்டாள்களையும், பைத்தியக்காரர்களையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பார்கள். லூசுகளையும் அனுப்பி விடாதீர்கள். அனுப்பினால் உங்களுக்கும் லூஸ் தான் பிடிக்கும். சரி, உங்களுடைய கதையின் இறுதி பகுதியிலிருந்து நான் தொடர்கின்றேன். திடீரென்று ஆவேசமாகிவிட்டீர்கள். ஆவேசம் அல்ல அது. உண்மையை கூறும்போது சற்று அது இயற்கையாக வருகின்றது. உணர்ச்சி வசப்பட்டீர்கள். உணர்ச்சிக்கென்று அல்ல, உண்மை வரும்போது வேகமாக வருகின்றது. நாங்கள் சிந்தித்து போலியாக நீங்கள் கூறும் தமிழ் அரசியல்வாதி வடகிழக்கு உள்ளவர்கள் பேசுவதாக இருந்தால் அவர்கள் யோசித்து யோசித்து பேசவில்லை, பொய், சித்தரிக்கப்பட்ட கதை அவை. எனவே இது உண்மை தானாக வரும். எனவே அது வேகமாகவும் விவேகமாகவும் வருகின்றது. ரைட். அடுத்த விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள், யுத்த வெற்றி நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்றது ஜனாதிபதி தலைமையில். இதெல்லாம் முடிந்து
அடுத்த நாள் நீதிமன்றத்திலே ஒரு முக்கியமான தகவல் முன்வைக்கப்படுகின்றது. அதாவது ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமானது. இதில் சொல்லப்படுகின்றது, மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் ஒரு விடயத்தினை வெளிப்படுத்துகின்றார். அதாவது அசத் மௌலானா வழங்கிய வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து சொல்கிறார், ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்று ஒரு வாரத்திற்கு பிறகு நாமல் ராஜபக்ச, பெசல் ராஜபக்ச, மகிந்த ராஜபக்ச மூவரும் பிள்ளையானை சந்திக்க சென்றதாகவும் சிறைக்கு சென்றதாகவும் அவரை பார்ப்பதற்கு அங்கு சென்று கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியானதும் ஒரு வாரத்திற்குள் உங்களை நாங்கள் வெளியே பிணையில் எடுப்போம் என்று ஒரு உறுதிமொழி வழங்கியதாகவும் அசத் மௌலானா வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருக்கின்றார். இதைத்தான் நீதிமன்றத்திலே வெளிப்படுத்தினார்கள். இப்பொழுது பல சந்தேகங்கள், கேள்விகள் பலருக்கு எழுந்திருக்கின்றது. சமூக வலைத்தளங்களில் பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன? இது ஒன்றும் புதிதானது அல்ல. தேர்தல் காலத்திலே மட்டக்களப்புக்கு வந்த மஹிந்த ராஜபக்ச பொதுக்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே கூறினார், நான் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்கள் பிள்ளையான் விடுதலை செய்யப்படுவார், நான் விடுதலை செய்வேன் என்று ஊடகங்கள் மூலமாகவே தெரிவித்திருந்தார் பொதுக்கூட்டத்தில் மக்கள் மத்தியில். எனவே இவர்களை மாத்திரம் நீங்கள் பார்க்காதீர்கள். இவர்கள் மூவரைத்தான் எதிர்க்கெடுத்தாலும் ராஜபக்ச என்று மாத்திரம் நாங்கள் பார்க்க கூடாது. இன்னும் பல தமிழ் அரசியல்வாதிகள், சிங்கள அரசியல்வாதிகள் போய் அவரை பார்த்தார்கள் சிறையிலே. ஏன் அவர்கள் பெயர் வெளிவருவதில்லை என்பதுதான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. அதற்கு ஊடகங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இப்படி ஒரு காரணம் இருக்குது தானே. பிள்ளையானோடு இருந்த சைனி மௌலவி, அதாவது சாரான் குழுவினர் அவர் சிறையில் ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அந்த சைனி மௌலவி குழுவினரை சுரேஷ் தலைவுக்கு அறிமுகம் செய்து கொடுத்தவர் பிள்ளையான் என்று தான் சொல்லப்படுகின்றது ஸ்டேட்மெண்ட்களின் அடிப்படையில். ஆகவே இதுக்கு ஏதோ பின்னணியில் இவர்கள் குழுவாக கூட்டாக ஒன்று சேர்ந்து செய்திருப்பதை போலதான் இப்போதைக்கு இருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதைத்தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் ராஜபக்ச குடும்பம் அல்லாத பல தமிழ் சிங்கள அரசியல்வாதிகள் போய் பிள்ளையானை சந்தித்தார்கள். அதற்கான கட்டாயமாக அங்கே எழுதப்பட்டிருக்கும் புத்தகத்தில் ஏன் அவர்களை நீங்கள் கூறவில்லை? ஊடகங்கள் அவர்களையும் கூறுங்கள், அவர்களையும் கேளுங்கள், அவர்களையும் விசாரியுங்கள். அப்போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரலாம். நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அந்த காரணங்களை பற்றி நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அசத் மௌலானாவுடைய வாக்குமூலம் நிச்சயமாக அவை அனைத்தும் உண்மை. நிச்சயமாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அந்த கொலைகாரன். அது மாத்திரமல்ல, இன்னொரு விடயத்தையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் வாக்குமூலத்தில். ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற பல கொலைகள், கடத்தல்கள், காணாமலாக்கப்படுத்த சம்பவங்களுக்கு தன்னிடம் எல்லா ஆதாரங்களும் இருப்பதாக அசத் மௌலானா சொல்லி இருக்கின்றார். அவருக்கு தகுந்த உயர் பாதுகாப்பு வழங்கினால் அவர் இலங்கைக்கு வந்து எல்லா விடயங்களையும் சொல்வதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். நிச்சயமாக அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். அவர் வந்து கூறுவார். பல கொலைகள் என்பதை விட கொழும்பிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட பலர், வடகிழக்கில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் அனைவரும் மஹிந்தின் ஏற்பாடில் பிள்ளையானால் செய்யப்பட்டது. எனவே அவருக்கு அனைத்தும் தெரியும். அவரும் அவரோடு தான் இருந்தார். எனவே அவர் ஒரு புத்தன் காந்தி இயேசுவாகவும் முடியாது. கொலை செய்வதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்து அனைத்தும் முடிந்த பின்பு அவர்களுக்குள் ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட கருத்து காரணமாக அவர் தப்பி ஓடினார். அதன் பின்பு அவரை இவர் காட்டி கொடுக்கின்றார். இவர் நல்லவராக இருந்திருந்தால் இந்த குண்டுவெடிப்பு அவருக்கு தெரியும், அப்போது கூறியிருக்கலாமே. ஆனால் பாருங்கள், நாமல் ராஜபக்ச ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார், நேற்றைக்கு அவர் வழங்கிய ஒரு குரல் பதிவின் மூலம், என்னத்தான் இருந்தாலும் பிள்ளையான் என்பவர் எங்களுடைய யுத்தத்தை நிறைவு கொண்டு வர உதவிய ஒரு பெரும் முக்கியமான ஒரு நபர். யுத்தத்தை முடிக்கக்கூடியதாக இருந்தது இவர்களை போன்றவர்களால் தான். அவரையும் ராணுவத்தில் இப்பொழுது இணைத்துக் கொண்டதை போல்தான் இவருடைய கதை இருக்கு. நாமல் என்பவர் ஒரு முட்டாள் மடையன். பிள்ளையான் என்பவர் யார்? ஒரு சாதாரண மெக்கானிக் இயக்கத்தில். கருணாமன் அங்கு பிரிந்து வந்த போது பாருங்கள், கருணாமன் நாட்களில் அமர்ந்திருக்கும் போது பிள்ளையான் AK-47 நின்று கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் யார் அவர்? அவர் மெய் பாதுகாவலர். அவரால் ஒரு ஆணையும் புடுங்கவில்லை. அப்படியாக இருந்தால் அவர்களை விலகியது 2004ஆம் ஆண்டு. 2009ஆம் ஆண்டு 5 வருட காலம் ஏன் வெற்றி பெற முடியவில்லை இவர்களுக்கு? ஏன் முடியவில்லை? எனவே பிள்ளையானால் எதுவுமே நடக்கவில்லை யுத்தத்தில். கருணாமனால் ஓரளவு தெரிந்ததற்கு பின்ன கருணாமனால் எதுவும் செய்ய முடியாது. அங்கு 20 நாடுகள் வெளிநாடுகள் ஆயுதம் மூலமாக ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு அதனூடாகத்தான் வெற்றி பெற்றார்களே ஒழிய கருணா பிள்ளையானால் யுத்தம் வெற்றி பெறவில்லை. அது ஒரு முட்டாள்தனமான காரணமாக நான் பார்க்கின்றேன். அப்படியான 2004ஆம் ஆண்டு இவர்கள் வந்து 1 வருட காலத்துக்குள் இந்த யுத்தம் முடிவடைந்திருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்படி நடக்கவில்லை. உலக நாடுகள் ஒன்றிணைந்து தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்கத்தை மாத்திரமல்லாமல் தமிழ் மக்களையும் அழைத்தார்கள். இதுதான் உண்மை.
எனவே இந்த அழிப்புக்கு காரணமாக இருந்தவர்களும் ராஜபக்ச குடும்பத்திற்கு தேவையற்றவர்கள், அரசியலில் அவர்களுடைய உண்மைகளை வெளிக்கொணர்பவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிள்ளையானை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இதுதான் உண்மை. எனவே அப்பேற்பட்ட தனக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதற்காக கூறுகிறார்கள். பிள்ளையானால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்தார்? கருணாமனாவது ஒரு தளபதி என்று கூறலாம். பிள்ளையான் என்பவர் மெக்கானிக், வாகனத்தை கலட்டி போட்டு ஒரு பரதேசி. இவர் என்ன செய்திருக்கின்றார்? காந்தி சிலை கட்டினார். காந்தி சிலையை கட்டுவதற்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? கொலைகாரனுக்கு காந்தியை கட்ட முடியுமா? சிலை கட்ட முடியுமா? அவ ஏற்றுக்கொள்ளப்படுமா உலகளவிய ரீதியிலே? புத்தக சாலை கட்டியிருக்கிற, வாசிக சாலை, வாசிக்க தெரியாத ஒரு படிப்பறிவில்லாத மடையன் இவன். இவன் வாசிக சாலை கட்டி என்ன நடக்கப் போகின்றது? அங்கே கமிஷன் அளிக்கப்பட்டிருக்கும். கட்டடங்கள் கட்டுவது அதற்கு தான் இவர்கள். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஒரு சிலர் அவருடைய ஆதரவாளர்கள் குறிப்பிடுகிறார்கள், இது இவருடைய திட்டம், பிள்ளையானுடைய திட்டம், இது கொள்ளையடிப்பதற்கும் கமிஷன் அடிப்பதற்குமான திட்டம் இது. இது கோடான கோடி ரூபாய் பணம். இந்த பணத்திலே கமிஷன் அடிக்கலாம். இதுக்காக திட்டங்கள் தான் இவர்கள் வகுப்பார்களை தவிர மக்களுக்கானதல்ல. நீ வாசிக சாலை அமைப்பது நியாயமானது தான், ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த வாசிக சாலையை எத்தனை பேர் வாசிக்கப் போகிறார்கள்? அங்கே எத்தனையோ குடும்பங்கள் வீதியிலே பிச்சை எடுக்கின்றார்கள், உண்ண உணவு இல்லாமல் இருக்கின்றார்கள், யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். கடந்த யுத்தத்தை விடுங்கள், இவர்கள் வந்த பின்பு அளிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேருக்கு, இத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன. இயக்கத்தில் போராடியவர்கள், அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஏன் இந்த பணத்தினூடாக தனி மனிதனுடைய வருமானத்தை அதிகரிக்க திட்டங்கள் இருக்கின்றதா? எதுவும் கிடையாது இவர்களிடம். எனவே இவை அனைத்தும் போல் இது வியாபார நோக்கோடு தன்னுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கான ஒரு திட்டமாகவே நான் பார்க்கின்றேன். எனவே இவர்கள் அனைவரும் போலிகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பிள்ளையானும் ஒன்றுதான். காரணம், மட்டக்களப்பில் வளர்ந்தது மஹிந்தையிடம், அதன் பின்பு அண்ணன் ஹொன்னன் என்று பிள்ளையானுக்கு பின் வால் பிடித்துக் கொண்டு தேர்தல் கேட்டவர் பிள்ளையானோடு. பிறகு பிள்ளையானே புலி என்றார், மானங்கட்ட வந்துவிட்டது. எனவே இவர்களிடம் போய் நீங்கள் மக்கள் நன்மை எதிர்பார்க்கின்றீர்களா? இப்போது 300 மில்லியன் வேணுமா அந்த வாசிக சாலை மேலும் புனரமைப்பதற்கு அல்லது புதிய கட்டடங்களுக்கு தேவை என்கிறார். இது அனாவசியமானது. நான் வன்மையாக கண்டிக்கிறது. கொடுக்கக்கூடாது. அந்த 300 மில்லியனில் அந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று பார். முட்டை தலையிலே முடியலன்னா தலை உள்ளுக்கு மூளை இல்லாத முட்டாள்களாக இருக்கிறார்கள். மக்களுடைய தேர்வு விலை. மக்கள் இவ்வாறான தேஞ்ச தலை முட்டை தலைகளை எடுத்து மூளை இல்லாதவர்களை நீங்கள் பாராளுமன்றம் அனுப்புவதால் தான் இந்த மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள். 300 மில்லியன் என்பது எவ்வளவு? எத்தனை கோடி? ஏன் அதில் நீங்கள் திட்டங்கள் செய்யுங்கள். தனி மனிதனுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கு திட்டங்கள் இருக்கா? இல்லை, இவர்களுக்கு அது கிடையாது. அங்கே பெரிய அமௌண்ட் வரும்போது அதை கான்ட்ராக்டர்ஸ் கொடுக்கலாம், அதன் மூலமாக என்ன செய்யலாம், அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களை இலங்கைக்கு கொண்டு வந்து தனி மனிதனுடையதல்ல தன்னுடைய வருமானத்தை அதிகரிப்பது எப்படி என்பது பார்க்கின்றார்கள். நாங்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றோம். 2027ஆம் ஆண்டு எமது தலைமுறை கட்சியால் பல திட்டங்கள் இருக்கின்ற அரசாங்கத்திலேயோ இதுவரை தமிழ் சிங்கள அரசியல்வாதிகளும் இல்லாத திட்டங்கள் எங்களிடம் இருக்கின்றது. 1000 கிராமங்கள் 1000 கோடிகள். ஒரு கிராமத்துக்கு 1 கோடி ரூபாய் ஒதுக்கி 1000 கிராமங்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம். தமிழ் கிராமங்கள் மாத்திரமல்ல, தமிழ், முஸ்லிம், சிங்கள கிராமங்கள் எல்லாரும் வாழக்கூடிய வகை, எல்லோரும் வாழ வேண்டும். எல்லா பகுதியிலும் அவர்களுடைய பகுதியிலே சிறிய சிறிய தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான திட்டங்கள் நாங்கள் வைத்திருக்கின்றோம். இதுவரை வாக்குக்காக போராடும் அல்லது வேறு பலர் ஏதாவது வடக்கை பற்றி பேசியிருக்கின்றார்களா? கிடையாது. முதலாவது எங்களுடைய திட்டம் வடக்கு மாகாணம். வடமாகாணத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வடமாகாணத்தில் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். இதற்கான திட்டத்தை தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இதுதான் நாட்டை முன்னேற்றுவதற்கான திட்டம். ஒரு மாகாணம் வளர வேண்டுமாக இருந்தால், அந்த மக்களுடைய பிரச்சனை தீர வேண்டுமாக இருந்தால், அந்த மாகாணத்திலே வருமானம் வர வேண்டும். எனவே அனைத்து பணமும் உங்களுக்கு இங்கே கொழும்புக்கு வருகின்றது. கொழும்பில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெளிநாட்டுக்கு அந்த பணத்தை அனுப்புகிறார்கள். எனவே இந்த நாடு வங்குரோத்து நிலை தான் வரும். இந்த நிலையை இல்லாமலாக்கி தனி மனிதனுடைய வருமானத்தை உயர்த்தக்கூடிய ஒரு கொள்கையுள்ள, கோட்பாடு உள்ள, குறிக்கோள் ஒரே ஒரு கட்சி என்றால் அது எமது தலைமுறை கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் கிடையாது. ரைட். அந்த விடயத்தோடு நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது பேசுவதற்கு. இந்த டாலர் ரேட், நீங்கள் ஒரு வியாபாரியும் கூட பசாரில் மெயின் ஸ்ட்ரீட்டில், இப்போ அப்படி இருக்கிற நிலையில் டாலர் ரேட் இன்னும் 350 ரூபாயை தொட்டு இருக்கின்றது. நினைக்கிறேன் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற இடத்திலே டாலர் சற்று குறைந்திருக்கிறது, சிறிய அளவு குறைந்திருக்கின்றது. ஆனாலும் இது அதிகரிக்கப்பட்டது கொஞ்சம் அதிகமாகத்தான் பேசப்படுகின்றது. இப்படியே போனால் மீண்டும் 2022 யுகத்தை போல இலங்கை விழுந்து விடுமா என்ற ஒரு பயமும் அச்சமும் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
அதுவும் உண்மைதான். ஆனால் அது உலகளாவிய ரீதியிலே டாலர் விலை அதிகரிக்கப்படுகிறது. ஆனால் அரசாங்கம் ஜனாதிபதி நேர்மையாகவும் திறமையாகவும் செய்து கொண்டிருந்த போதிலும் உள்நாட்டு உற்பத்தியை அரசாங்கம் கவனிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். நாட்டில் நிச்சயமாக தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டால் மாத்திரமே, இந்த நாட்டில் உற்பத்திகள் ஆரம்பிக்கப்பட்டால் மாத்திரமே நாடு முன்னேறும். அல்லது நாங்கள் அனைத்தும் வெளிநாட்டிலிருந்து வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். அந்த நிலை இல்லாதொழிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய திட்டம். நான் முன்பு கூறியது போல் 1000 கிராமங்கள் 1000 கோடிகள். எனவே இவ்வாறான திட்டங்களை ஒவ்வொருவரும் கொண்டு வாருங்கள். நீங்கள் 1000 கிராமத்தில் 1000 ஓட்டு எடுப்பதற்கு தான் பார்க்கிறார்கள் இவர்கள். அல்லது போல் போராளிகளை அழைத்து மீட்டிங் வைப்பதும், முன்பு கூறினார் ஆயுதத்தை நாங்கள் விரும்பவில்லை, இந்த கலாச்சாரம் எனக்கு பிடிக்காது என்று. தான் தேர்தலில் தோல்வியடைந்த பின்பு மாகாண சபைக்கு வரலாம் என்ற எதிர்பார்ப்போடு போராளிகளை கூப்பிட்டு இப்போது கூட்டம் நடத்துகின்றார். இதெல்லாம் கேவலமான ஒரு நிகழ்வாகவே நான் பார்க்கின்றேன். காரணம், அது கேவலமா இல்லையா என்பதை விட ஒரு தமிழன் இவ்வாறு கேவலமாக நடந்து கொள்கிறானே என்று மற்றவர்கள் பேசும்போது மனவேதனையாக இருக்கின்றது. ஏனெனில் பிரச்சனை இல்லை. காரணம், வெக்கம், மானம், ரோசம், சூடு, சுரணையற்ற அது பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ் சரீரம், என்னுடைய சரீரத்திலே தமிழ் ரத்தம் ஓடும் எனக்கு சற்று வெட்கமாக இருக்கின்றது, தலைக்குனிவாக இருக்கின்றது. ஏன் இந்த தரங்கிட்ட வேலை? ரைட். இதே போன்றுதான் இப்போ இந்த தமிழக அரசியல் சம்பந்தமாகவும் கொஞ்சம் இலங்கை அதிகமாக பேசப்பட்டது. காரணம், இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழகம் சென்று விஜய் அவர்களை, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்க முற்பட்ட போது அவர்கள் கட்சி சேர்ந்தவர்களை, ஏனையவர்களை எல்லாம் சந்தித்து விட்டு வந்திருந்தார். இருப்பினும் விஜய் அவர்களை அவர்கள் சந்திக்க கிடைக்கவில்லை. ஆனால் இந்த சீமானை எதிர்த்து அவர் பேசிய விடயங்கள் சற்று பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. சீமான் அவர்கள் கூட அவருடைய மே 18 நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று தமிழகத்தில் செய்திருந்த போது அதில் இவரை எதிர்த்து பேசியிருந்தார். அந்த கருத்துக்களை கண்டனம் தெரிவித்து பேசியிருந்தார். ஆனால் இவர் இங்கு வந்து பார்லிமெண்டத்தில் இருந்து சொன்னார், சீமான், நான் துப்பாக்கியை கொண்டு வந்திருந்தால் உன்னை சுட்டு கொண்டிருப்பேன் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். இது சற்று தமிழ் மக்கள் மத்தியில் கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் என்னதான் இருந்தாலும் தமிழ் தேசியம் சம்பந்தமாக அதிகமாக பேசுவது சீமான் போன்றவர்கள். அவரை பார்த்து சுடுவேன் என்பது சரியா? அப்படியான ஒரு கருத்து சமூகங்களிலே பேசப்படுகின்றது. உங்களுடைய கருத்து? ஆம், இது பேசும்போது நிச்சயமாக பாராளுமன்றத்திலே உள்ள ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எவரும் எதிர்ப்பு தெரிவிக்காததிட்டு நான் மிக கவலை அடைகிறேன். ஒன்று. இரண்டாவது விடயம், அவரிடம் துப்பாக்கி இல்லை. அவர் துப்பாக்கியில் அவருக்கு சுட முடியாது. காரணம், ஒரு பெண்ணுக்கே துப்பாக்கி காமித்தால் பெண்ணையே சுட முடியவில்லை. எனவே சீமானை அவரால் நிச்சயமாக சுட முடியாது. துப்பாக்கி இப்போது நீதிமன்ற பாதுகாப்பில் இருக்கின்றது. எனவே அவருக்கு கொண்டு போகவும் முடியாது, கூறுவதற்கும் அவரால் முடியாது. அண்ணன் சீமானின் தோல்வி அவருடைய தோல்வி அல்ல, தமிழர்களுடைய தோல்வி. இலங்கை தமிழர்கள் சார்பாக உலகளாவிய ரீதியிலே குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் என்றால் அவர்தான். தமிழ் மொழியை மிக அழகாகவும் தைரியமாகவும் மற்றவர்கள் கேட்கும் போது ஆசையாக இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகளை மிக அழகாக தெளிவாக உச்சரித்து பேசக்கூடிய ஒரு மனிதனாகவே நான் அண்ணன் சீமானை பார்க்கின்றேன். எனவே அது அவருடைய அர்ஜுனாவுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் எதுவும் குறை கூறியிருக்கலாம். ஏனென்றால் அவர் ஏற்கனவே கிளிநொச்சியில் கூறியிருந்தால் மத்திய பகுதியிலே உள்ளவர்கள் என்று கூறியிருந்தார். எனவே அந்த மத்திய பகுதியில் இருந்தவர்கள் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள். எனவே அந்த மத்திய பகுதி மக்களை ஏசுவதற்காக சீமானை அவர் சில வேளை ஏசியிருக்கலாம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவரால் எதுவும் செய்ய முடியாது, சுடுவதற்கு அவரால் முடியாது. ஏன்னா துப்பாக்கி இல்லை. அவர் வேறு ஏதாவது அவருடைய இருந்தால் யாரையாவது சுடலாமே தவிர துப்பாக்கியால் சுடுவதற்கு அவருக்கு முடியாது. தங்கத்தை சுடலாம், வேற எதையும் சுட முடியாது. அவருக்கு வேணுமாக இருந்தால் தங்கத்தை சுடலாம், சீமானை சுட முடியாது. ஏனெனில் அவருடைய கைத்துப்பாக்கி போலீசாரால் நீதிமன்றத்தில் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் ஏதாவது துப்பாக்கி இருந்தால் அதுவும் இப்போது வெடி வைக்க முடியுமோ தெரியவில்லை. அதில் தங்கத்தை மட்டுமே சுடலாம், வேறு எதுவும் சுட முடியாது. ரைட். அந்த கருத்தோடு எங்களுடைய இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். எமது தலைமுறை கட்சி தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இன்று இணைந்து இந்த கருத்துக்களை மூலம் பகிர்ந்து கொண்டோமே. வணக்கம், நன்றி. தொடர்ந்தும் லங்காஷியுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசியரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.